சார் எனக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குமா நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் சார். இப்போது இந்த மாதிரி வந்து பிகாஸ் சின்னதாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனாலே தட்டி விட்டு போயிடுறாங்க சார். இதில் வந்து இந்த மாதிரி நம்ம வேறு வேறு இது அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு ஆள் இருந்தால் தான் சார் இந்த லவ்வே நடக்கும். இல்லைன்னா அது நடக்கிறது கஷ்டம். இப்போ நம்ம லவ் பற்றி பேசணும், ப்ரொஃபஷன் பற்றி பேசணும். பட் ஒரு ஆவரேஜ் 25-year-old டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த இஷ்யூஸ், கரியர், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி வாட் ஆர் த திங்ஸ் தட் இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு? இல்லை சார், அது சின்ன பிகாஸ் I'll tell you why. Because in my generation it was a little more later. that is, இந்த வயசில் இது நடக்கும், இந்த வயசில் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க, இந்த வயசில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, இந்த வயசில் இது நடந்துடும், அது நடந்துடும், வீடு வாங்குறாங்க, கல்யாணம் ஆகிடும், சம்திங் கார், லைக் ஒரு எல்லாமே ஒரு செட் ஏஜில் பண்ணுற மாதிரி. அண்ட் எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் தட் டெம்ப்ளேட். நம்ம இப்போ டெம்ப்ளேட் பற்றி பேசணும், இது ஒரு லைஃப் டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ பீப்புள் ஆர் டூயிங் தர் ஓன் திங்ஸ். லைக் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ். They're doing they're saying I'll get married late. They're saying some people are saying they want kids, they don't want kids. இந்த மாதிரிலாம் நிறைய சாய்ஸஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. So what are the thoughts that are in a 25-year-old's mind, 24-year-old's mind? இல்லை சார், எனக்கு இது சாரி, நீங்கள் you've completed 20, so you're running 25ல. இல்லை சார், அது எனக்கு அதுவும் எனக்கு கன்ஃபியூஸ். நான் 2001 சார். ஓகே, ஸோ ஆமாம், இந்த வருஷம் 25. ஓகே, ஸோ இப்போ எனக்கு பர்சனலாக என்னென்னா சார், நான் லைஃப்பை சீரியஸாக பார்த்ததே இல்லை சார். எனக்கு என் லைஃப்பில் இருந்தது ஃபுல்லாக நான் வந்து பயங்கரமாக கல்ச்சுரல்ஸில் என்ஜாய் பண்ணுறது, என் ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணுறது, இப்படியே மட்டும்தான் இருந்துச்சு. வெரி கான்ஃபிடென்ட் பர்சன். எஸ் சார், மேடையில் ஏறி இது பண்ணுறதுனா வெரி கான்ஃபிடென்ட். இல்லை சார், ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட். பட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் மேலே டு பி வெரி ஆனஸ்ட், என் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் என்னை ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட் ஆக்கினாங்க சார். they found that I can sing, I can dance அப்படின்ற மாதிரி என் டேலண்ட்டை எனக்கு கண்டுபிடிச்சி சொன்னதே என் டீச்சர்ஸ் தான் சார். ஸோ அப்படி சொல்லும் போது ஐ வாஸ் இன்டரப்ட் ஒன் திங். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் வந்து கடைசியில் நளினி வந்து சொல்லுவாங்கல்ல, தட் அவங்க ஒரு 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 கான்டெக்ஸ்டில் எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணவே இல்லை. அந்த ஐ ரியலி லைக் தட் லைன். சாரி, எனிவே. ஸோ எஸ் சார், நான் அதை ஏன் மெயினாக அந்த டைலாக் வச்சுருந்தேன்னா சார், ஒன் ஆஃப் மை டீச்சர் ஐ மெட்டர் இன் அ மால். நான் மீட் பண்ணும்போது ஸ்கூலில் வந்து நீ வேணா பாரு, நீ ரோட்டில் நிற்கலைன்னா நான் இந்த வேலையை விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க சார். இது அப்படியே சொன்னேன், நீ என்னை படுத்துகிற பாடுக்கு நீ இந்த சாபத்தை இப்படி வாங்கிக்கிறல, நீ ரோட்டில் நிற்கிறியா இல்லையான்னு பாரு அப்படின்னாங்க. அப்போல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, டீச்சராக அவங்க என்னத்த பேசி நல்லா இப்படி இருந்துச்சு. பட் அந்த மாலில் நான் பார்க்கும்போது என்னை பார்த்தோன்னு அழுதுட்டாங்க சார். நான் வந்து மேம் என்ன மேம் நான் வேறு ரெஸ்பான்ஸாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் வேர்ட் தட் ஷீ டோல் வாஸ், நீ இப்படி இருக்கிறத பார்க்கும்போது நீ என்னென்ன லைஃப்பில் பண்ணுறேன்னு பார்க்கும்போது ஒரு டீச்சராக எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னாங்க சார். அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நான் அழுதுட்டேன் சார் ஆக்சுவலாக. பிகாஸ் ஃப்ரம் அ டீச்சர் ஹூ டோல்ட் யூ லைக் தட். அண்ட் இன்றைக்கி அவங்க அப்படி சொல்லும் போது எல்லா டீச்சருக்குமே என்ன சொன்னாலும் அந்த ஸ்டூடெண்ட் ஜெயிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் சார். அம்மா அப்பாவுக்கு ஈக்குவல் ஹாப்பினஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் அகெயின் ஐம் கம்மிங் டு திஸ் பாயிண்ட், இவங்க எல்லாருமே தான் தே ஃபவுண்ட் அவுட் மை டேலண்ட் சார். ஐ வாஸ் அ வெரி இன்செக்யூர் பர்சன்.